ஸ்டாலினுடைய பாதம் தாங்கிகளாக மாறிவிடுகின்ற போது அவருடைய மதிப்பு என்ன ஆகும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆகவே நீ பாதம் தாங்க போய்விட்டால் பிறகு பாதம் தாங்குவதன் மூலம் அந்த பதவியை எடை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் காத்திரு, அவ்வளவுதான். எதையும் உரிமை கொண்டாடுகிற பெருமைக்குரிய நிலை நீங்கள் இல்லையே. இன்றைக்கு கூட கற்பழிப்பு வழக்குகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 2 தோட்டை பிடுங்குவதற்கு ஒரு மூதாட்டியை கொள்ளுகிறார். நாள்தோறும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, தினந்தோறும் கொலைகள், தினந்தோறும் கொள்ளைகள். 2 பவுனுக்காக ஆளை கொலை செய்கின்ற ரொம்ப மோசமான மனப்போக்கு. இவ்வளவும் வளர்ந்து நாடே கெட்டு போய்விட்டது, சமூகம் கெட்டு போய்விட்டது, மக்கள் கெட்டு போய்விட்டார்கள். வாக்கு என்பது உங்களுக்கு அரசியல், ஆட்சி என்பது உங்களுக்கு கொள்ளை. இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்ற வரையிலும் கடைசியாக நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நம்முடைய கெஜ்ரிவாலுடைய அரசியல் முடிந்தது போல ஸ்டாலினுடைய அரசியல் முடியும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ராமதாஸ் முகம் இல்லாமல் எந்த கட்சியை எவ்வளவு காலம் நடத்தினாலும், எத்தனை 199 பேரும் உங்களிடம் இருந்தாலும், ராமதாஸனுடைய முகம் இல்லாமல் பாமகவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. பெரியார் போராடியதன் மூலம் நாமெல்லாம் பின்னால் சாதி பேர் போட்டுக்கொள்ளவில்லையே தவிர சாதி அதே இடத்தில் இருக்கிறது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான நிர்வாகிகள் தேர்வுன்றது பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. திமுக தரப்புல இருந்து வில்சன் அவர்களுக்கு மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. கமல்ஹாசன் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கு. சிலருக்கும் பார்த்தீங்கன்னா 4 தொகுதிகளில் 4 சீட்டில் 3 பேருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதியவர்களாக இருக்காங்க. வைகோவை விட காரணம் என்ன, வைகோ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 24 பாராளுமன்ற தேர்தலே பார்த்தீங்கன்னா வாக்குறுதிகளாக கொடுக்கப்பட்டுச்சு, இப்போ ஏன் வந்துட்டு மாற்றினாங்கன்னு தெரியவில்லைன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு காலத்தில் வைகோ என்பவர் ஒரு வீறு கொண்ட மனிதனாக இருந்தார். இன்றைக்கு வைகோ தேடப்படுகின்ற மனிதனாகவே இல்லாமல் போனதற்கு என்ன காரணம் என்பதை அவர்தான் சிந்திக்க வேண்டும். எந்த ஸ்டாலினை அந்த நாற்காலியில் அமர வைப்பதற்காக அதற்கு தடையாக இருந்த வைகோ போன்றவர்கள் அகற்றப்பட்டார்களோ, அவர்களே ஸ்டாலினுடைய பாதம் தாங்கிகளாக மாறிவிடுகின்ற போது அவருடைய மதிப்பு என்ன ஆகும் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். ஆகவே நீ பாதம் தாங்க போய்விட்டால் பிறகு பாதம் தாங்குவதன் மூலம் அந்த பதவியை எடை கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் காத்திரு, அவ்வளவுதான். நாம் எதையும் உரிமை கொண்டாடுகிற பெருமைக்குரிய நிலை நீங்கள் இல்லையே. 40-50 ஆண்டு காலம் தொடர்ந்து நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களுடைய மகனுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்கிறார்கள். இல்லாவிட்டால் என்ன, மகன் பாராளுமன்றத்தையே பிளந்து கட்டி விட்டாரா? உங்களுடைய மகன் போய் நீ நிற்க வேண்டியதானே? என்னால் தான் சொல்ல முடியும் என்றால் நீ நிற்க வேண்டியதானே? பாராளுமன்றம் உன் மகன் இருப்பதனால் என்ன, ஒரு ஆள் உங்களுடைய குடும்பத்திற்கு நாங்கள் அடுத்த தலைமுறை எம்பி ஆகிவிட்டோம் என்பதை தவிர உங்களுடைய மகன் சாதிப்பது என்ன? இடம் என்று நீங்கள் நின்ற நிலையிலிருந்து எல்லாவற்றிலும் சரிந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்ட பிறகு அவன் தருகின்ற அன்று 4 பருக்கை அவன் கையை உதறினால் பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் போங்கள். உங்களுக்கெல்லாம் தரவில்லையே, நீங்களெல்லாம் இல்லாமல் இந்த தமிழ்நாடு வாழாதே என்கிற நிலையிலிருந்து வெளியேறிட்டீர்களே. நீங்களெல்லாம் நீ என்ன உங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதற்கான நிலை இருக்கிறது. கமலுக்கு விஜய்க்கு எதிராக பயன்படுத்த வேண்டும். அப்புறம் ஏற்கனவே ஒரு இடம் கூட பெறாமல் ஒரு அசம்பிளி எலெக்ஷனில், அதாவது என்ன பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிரச்சாரம் செய்து அது ஒன்றும் பெற வேண்டிய ஒன்றையும் பெறவில்லை. பின்னால் நீங்கள் ராஜ்யசபைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சரி, ஏதோ கொடுத்துருக்கிறார்கள், அவ்வளோதான். இவரும் அதோடு அமைதி அடைந்து விடுகிறார், அவ்வளோதான். அவ்வளோதான். இதெல்லாம் என்ன, இவர் போய் தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் என்பதை 2வது நாள் ஊன்றி நிறுத்த முடியவில்லையே. தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் என்பது உண்மை, 100க்கு 100 உண்மை. நீ அந்த உண்மையை அறிந்து வைத்திருக்கிறாய். விளையாட்டாக போகின்ற போக்கில் அந்த உண்மையை சொன்னாய். 2வது நாள் அவன் பிடிச்சி அழுத்தியவுடன் உழலுகிறாயே. ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல வேண்டிய நீ எந்த அடிப்படையில் சொன்ன? ஆராய்ச்சியாளர்கள் சொல்ல, ஏதோ அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன கருத்தில் ஒரு பகுதியை தானே சொல்லுகிறோம். என்ன எல்லாம் ஜியாலஜிஸ்ட் மட்டுமே பேச வேண்டும், சயின்டிஸ்ட் மட்டுமே பேச வேண்டும் என்ற அவர்கள் சொன்ன கருத்துக்களினுடைய மூலக்கூறுகள் நம்மிடம் வருகின்ற போது பேசுகிறோம். அதில் பொய் என்று நீ எப்படி நிலைநாட்டுவா என்று வழுக்குகிறார்கள், அவ்வளோதான். அதுதான் திரைப்படம் என்பது. அதான். அதனாலே சரி, ஏதோ எம்பி கொடுத்துருக்கிறார் இவர் ஏற்கனவே ஒரு கட்சி, இவருக்கும் கொஞ்சம் ஆள் இருக்கிறது. விஜயை எதிர்த்து பண்ணுவதற்கு இவர் பயன்படுத்தப்படுகின்ற நிலைப்பாடு இருக்கிறது. எல்லாம் வந்து சினிமா நடிகர்கள் பூரா ஓய்ந்து போனார்கள். நாட்டையே ஒழுக்கிய வழக்காக பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலை வளாகத்தில் நடந்த பாலியல் வன்கொடுமைங்க, அந்த குற்றவாளின்ற தீர்ப்பு வந்திருக்கு. 157 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. திமுகவுக்கு என்ன பெருமை இருக்கிறது என்று கேட்கிறேன். 3 தனியான அதிகாரிகளை கோர்ட்டு நியமித்து, ஏனென்றால்
நீ யோக்கியனாக இருந்திருந்தால் அந்த குற்றவாளியை பிடித்து அவனை எதுக்காக அன்றைக்கு சாயந்தரமே விட்டாய்? ரொம்ப சாதாரண வழக்கு போல், என்னமோ சைக்கிளில் லைட்டு திருடிக்கின்னு போயிட்டாங்கிறது மாதிரி வழக்காது. அது மாதிரி சாயந்தரம் வீட்டுக்கு விட்டேன். பெரிய விவகாரமான பிறகு வீட்டிலேருந்து ஐயா வாயா என்று சொல்லி அதுக்கு பிறகு வழக்கு போடுகிறாய். நீ போட்டிருந்தால் இது இவ்வளவு வலுவாக அந்த வழக்கு நின்றிருக்காது. ஆகவே நீதிமன்றம் குறுக்கிட்டு 3 தனி அதிகாரிகளை போட்டு அவர்கள் விறுவிறுவென்ற வழக்குகளை நடத்தி 6 மாதத்திற்குள்ளாக தீர்ப்பு சொல்ல வைத்து விட்டார்கள். நீயே பொள்ளாச்சி வழக்கு 8 வருடம் நடந்தது என்று சொல்கிறாய். பொள்ளாச்சி வழக்கில் அவர்களும் தண்டிக்கப்பட்டு வாழ்க்கை முழுவதும் சிறையில் இருக்க போகிறார்கள். ஆயுள் தண்டனை என்பது உயிரோடு இருக்கின்ற காலம் வரையிலும் சிறையில் இருக்க போகிறார்கள், நியாயமான தண்டனை. ஆனால் அதில் 8 ஆண்டு என்று சொல்லுவாய். அறிவிருந்து பேசுகிறாயா? 4 ஆண்டு நீ எல்லாம் ஆட்சியில் இருந்தாயது. இந்த 6 மாதத்தில் இதை நடத்தியதில் உன் பெருமை ஒன்றும் இல்லை. நீ 6 மாதத்தில் அந்த வழக்கை நடத்தி முடிச்சிருக்க வேண்டியதானே? 4 ஆண்டு ஆகிவிட்டது நீ ஆட்சிக்கு வந்து. பொள்ளாச்சி வழக்கு 4வது ஆண்டு கடைசியில் தீர்ப்பு வருகிறது. என்ன செய்தாய் நீ? எதையும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டீர்களா? உங்களுடைய மூஞ்சியை கண்ணாடியில் பார்க்க மாட்டீர்களா என்று நான் கேட்கின்றேன். ஆகவே இது அசிங்கம். இது ஒரு பக்கம் கிடக்கட்டும். யார் அந்த சார் என்பதற்கு இன்றையும் கேள்விக்கு பதில் வரவில்லையே. அந்த சார் யார் என்று அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய பெயர்கள் அழுத்தப்பட்டு விடுகின்றனவே. நான் இந்த சாதாரண அயோக்கியர்கள் கற்பழிக்கிறார்கள், பிறகு சிறைக்கு போகிறார்கள் என்பது எதிர்பார்க்கக்கூடியது. அந்த சார்களெல்லாம் மேட்டுக்குடி மக்கள். அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற போது தான் நீதி நடைபெறும். அவன் அந்த பெண்ணை தனக்கு மட்டுமாக கொள்ளவில்லை, அந்த சாருக்கும் சேர்த்து கொள்ளுகிறான். அந்த சார் யார் கண்டுபிடித்தீர்களா? இன்றைக்கு கூட கற்பழிப்பு வழக்குகள் இன்னமும் நடந்து கொண்டிருக்கிறன. ஒரு 2 பவுன் தோட்டை பிடுங்குவதற்கு ஒரு மூதாட்டியை கொள்ளுகிறார். நாள்தோறும் பெண்கள் பாதுகாப்பாக இல்லை, தினந்தோறும் கொலைகள், தினந்தோறும் கொள்ளைகள். 2 பவுனுக்காக ஆளை கொலை செய்கின்ற ரொம்ப மோசமான மனப்போக்கு. இவ்வளவும் வளர்ந்து நாடே கெட்டு போய்விட்டது, சமூகம் கெட்டு போய்விட்டது, மக்கள் கெட்டு போய்விட்டார்கள். ஒரு பெண் விரும்புகிறாள், ஒரு பெண்ணை ஆண் விரும்புகிறான். அந்த பெண் சொல்கிறாள், உன்னை எனக்கு பிடிக்கவில்லை, நீ என் பின்னால் வராதே, என்னுடைய பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நானும் உன்னை விரும்பவில்லை, என் பின்னால் வராதே என்று சொல்கிறார். ஆண் மாத கணக்கில் போய்கொண்டே இருக்கிறான். அவர் உறுதியாக சொல்ல ஒரு நாள் பிடித்து அவளை ரயிலை தள்ளிவிட்டான், ரயிலிலே. இதெல்லாம் என்ன மனப்பான்மை? சமூகத்தில் இத்தகைய போக்குகள் இருப்பதற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்று நான் சொல்கிறேன். தகுதிமிக்க ஆட்சியாளர்களாக இருந்தால் மக்கள் தகுதிமிக்கவர்களாக இருப்பார்கள். தகுதியற்றவர்களாக சுரண்டுவது, கொள்ளையடிப்பது, எல்லா இன்பங்களையும் நாமும் அனுபவிப்பது, அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்வது என்ற நிலையில் இருந்தால் மக்களும் அதை நிலைத்தான். பொது ஒழுக்கம் 50 ஆண்டுகள் காந்தியினுடைய காலத்தில் இருந்த பொது ஒழுக்கம் என்ன இன்றைக்கு இருக்கின்ற ஒழுக்கம்? ஏனென்றால் நீங்கள் எந்த ஒன்றை பற்றியும் வெங்கவேலில் மலம் கலந்தால் உங்களுக்கு அரசியல் ரீதியாக யாருடைய ஓட்டை பெறுவதற்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ, மூடி மறைக்க வேண்டுமா, தோண்டி கிடப்ப வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வாக்கு. ஏனென்றால் வாக்கு என்பது உங்களுக்கு அரசியல், ஆட்சி என்பது உங்களுக்கு கொள்ளை. இந்த ஆட்சியாளர்கள் இருக்கின்ற வரையிலும் கடைசியாக நான் சொல்லுகிறேன், ஒரு காலத்தில் நம்முடைய கெஜ்ரிவாலுடைய அரசியல் முடிந்தது போல ஸ்டாலினுடைய அரசியல் முடியும். ஐயா, அப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நீதியை பெற்றுக்கூடிய ஆட்சியாக திமுக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. அந்த ஆளெல்லாம் பேசுவது, பெண்களுக்கு பாதுகாப்பு இங்கே இருக்குது, சும்மா பூம்பு மாடு. அந்த ஆள் பேசுவதையெல்லாம் நீங்கள் உதாரணமாக எடுத்தோம். அது என்ன, அவர் வாழ்ந்தாருக்கு மாரடிக்கிறவர்கள் தானே அந்த பதவியை, அந்த கட்சி. நியாயத்தை பேச தெரிந்தவர்கள் இல்லை, வெளியே வந்து பேசக்கூடியவர்கள். இவர்கள் பேசுவதற்கு என்ன தகுதி? அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு எதிர்வினை ஆற்றுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா திருமாவளவன். இந்த கட்சி இந்த கூட்டணி வந்துட்டு தொடராது, நிலைத்திருக்காது தேர்தல் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்கருத்தை வந்து தெரிவிக்கிறாரே. உங்களோட பார்வை என்ன? அவர் பெரும்பாலும் ப்ரெஸ்ஸில் இருப்பதற்காக ஏதாவது பேசிக்கொண்டே இருப்பார். ப்ரெஸ்ஸில் இருப்பதற்காக சனாதன தர்மம் என்று திடீரென்று பேசுவார், ஏதோ ஒரு கொள்கை வழி பேச்சு போல. பாமகல அப்பா மகன் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கீங்க. பொருளாளர் வந்துட்டு தொடர மாட்டார், நீக்குகிறேன் அப்படின்னு சொல்லி ராமதாஸ் வந்து அறிவிக்கிறார். ஆனால் அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பொருளாளர் வந்து தொடர்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பக்கம் அவர் அறிவிக்கிறார். இந்த மாதிரியான பிளவு ஏற்பட காரணம் என்னங்கய்யா? இல்லை, பிளவு என்பது அதிகாரத்திற்கான சண்டை. அதாவது கட்சியில் எல்லா முடிவுகளையும் நான் எடுக்கிறேன், நீங்கள் பெருமையாக இருங்கள், ஐயா ஐயா என்று நாங்களும் சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று இவர் விரும்புகிறார் நம்முடைய அன்புமணி. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், ராமதாஸ் முகம் இல்லாமல் எந்த கட்சியை எவ்வளவு காலம் நடத்தினாலும், எத்தனை 199 பேரும் உங்களிடம் இருந்தாலும், ராமதாஸனுடைய முகம் இல்லாமல் பாமகவை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியாது. மக்கள் ராமதாஸை முகம் என்று கருதுகிறார்களா, உங்களை முகம் என்று கருதுகிறார்களா என்று நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தால்
ராமதாஸை வைத்துக்கொண்டு அவருடன் கலந்து கொண்டு அவருடைய யோசனைகளையும் கேட்டுக்கொண்டு இந்த கட்சியை நடத்துவதில் என்ன சிரமம் இருக்கிறது? இந்த கட்சி வீணாக போகுது, அவ்வளோதான் நடக்க போகுது. யூபிஎஸ்சி தேர்வில் பார்த்தீங்கன்னா ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லி கேள்வி எழுப்பியதற்காக ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு இல்லையா? இதனால் சாதி சாயம் பூச பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏங்க எவனோ ஒருத்தன் எழுதியிருப்பதில் நாயக்கர் என்று எழுதியிருப்பான். இப்போ அந்த ஒரே ஒரு சொல்லை மட்டும் எடுத்து விட்டால் ஜாதி ஒழிந்து விடும் என்றால் நாம் செய்யலாம். என்ன எல்லாரும் நீங்கள் தான் செய்திருந்தீர்கள். ஜாதி பேருக்கு தலைவர்கள் பேர்கள் எல்லாம் வைத்து டிரான்ஸ்போர்ட்லாம் வைத்திருந்தீர்கள். பிறகு எல்லாவற்றையும் நீக்கினீர்கள். எம்ஜிஆர் காலத்தில் டிடி கிருஷ்ணமாச்சாரி தெரு என்றது, அது டிடிக்கு என்பது அது விளங்கும். ரொம்ப இதில் பீமா ராவ் தெரு என்றால் பீமா தெரு என்றெல்லாம் பண்ணி பார்த்தார். ஜாதி ஒழிவதற்கு ஜாதியினுடைய அடிப்படைகள் அங்கே இல்லை, சிந்திப்பதே இல்லை. எம்ஜிஆரில் என்ன சொன்னார்கள்? ஜாதி பேரை எடுத்து விட்டால் ஜாதி ஒழிந்து விடும். எடுத்தார்கள். இப்பொழுது எல்லா பேரும் தொங்குகிறது. நம்முடைய சென்னையிலே பல பேர் தொங்கும். ராமா ஐயர் என்றால் ராமா தெரு, எந்த ராமா என்று தெரியாது. ஒரு பேச்சுக்கு சொல்லுகிறேன். அது மாதிரி பரவாயில்ல, என்ன நோக்கத்துக்காக அந்த பெயரிடப்பட்டதோ அந்த பெயர்கள் இப்பொழுது புரியாமல் போய்விடுகின்றன. ஆனால் ஒன்றை ஆழமாக பார்த்து அந்த பின்னால் இருக்கின்ற பட்டத்தில் அது இருக்கிறது. இப்பொழுது நாம் யாரும் ஜாதி பெயரை பின்னால் போட்டுக்கொள்வதில்லை. போன தலைமுறை முழுவதும் ஜாதி பெயரை பின்னால் போட்டுக்கொண்டார்கள். என்னுடைய தகப்பனார் ஜாதி பெயரை பின்னாடி போட்டுக்கொள்வார்கள். அவ்வளவு பேரும் படையாட்சி என்றும் தேவர் என்றும் அப்படித்தான் போட்டுக்கொள்வார்கள். இப்பொழுது யாரும் அந்த பெயரை பின்னால் பயன்படுத்துவதில்லை. ஆனால் எல்லாருக்கும் ஜாதி இருக்கிறது. அது ஏன் இருக்கிறது என்று கண்டுபிடித்து அதில் என்ன தீமை என்பதையும் கண்டறிந்து அதை எப்படி அவர்களை அதிலிருந்து எப்படி வெளியே கொண்டு வருவது என்று சிந்திக்காமல் இந்த மேல் கீழ் என்கின்ற உணர்விலே தான் ஜாதி மோதலாக மாறுகிறது. மேல் கீழ் என்கின்ற நிலை. வெறும் கூட்டமாக வாழ்வது என்று சொன்னால் அதனாலே தவறு ஒன்றுமில்லை. ஒரு பழக்கம் உடையவர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒருவன் ஆட்டுக்கறி சாப்பிடுகிறான், ஒருவன் மாட்டுக்கறி சாப்பிடுகிறான். மாட்டுக்கறி சாப்பிடுகின்றவன் வீட்டில் எப்படி கல்யாணம் பண்ணுவது என்று கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள். கறி திங்கிறவர்கள் வீட்டில் சைவக்காரன், எல்லாம் எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றன. இதையெல்லாம் ஆராய்ந்து நீங்கள் செய்யுங்கள். மனிதர்கள் கூட்டங்களிலே வாழ்கிறார்கள். ஆகாத பேச்சு ராமசாமி நாயக்கர் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே என்ன இது ஆகாது, அவருடைய பெருமை ஒன்றும் குறையவில்லை. என்ன அந்த காலத்திலிருந்து எல்லா தலைவர்களும் ராமசாமி நாயக்கர் என்று தான் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே ஒன்றும் குறையவில்லை. அவர் பெரியவர் தான், பெரியார் தான். இதற்கே சண்டை போட்டு உண்மையான சண்டைகளை நீங்கள் போடுவதில்லை. வேண்டுமானால் ஒரு கருத்து இது அப்படியான மொத்த நிலை. பெரியார் போராடியதன் மூலம் நாமெல்லாம் பின்னால் சாதி பேர் போட்டுக்கொள்ளவில்லையே தவிர சாதி அதே இடத்தில் இருக்கிறது. ஐயா, இங்கே மக்கள் படும் இன்னல்கள் வந்துட்டு முதல்வர் வந்து கண்டுகொள்வது இல்லையா? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வியாசர்பாடியில் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடுகள் வந்துட்டு எரிந்து நாசமாகிதுங்கய்யா. அதனால் அங்கே இந்த விபத்து ஏற்பட்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்வர் தனது சொந்த தொகுதியில் குளத்தூரில் போயிட்டு நடனம்லாம் ஆடிட்டு இருந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க ஒன்றும் இல்லைங்க. இவருக்கு நோக்காகலாம் கிடையாது. ஆள்வதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் முதலமைச்சராக இருக்கிறார். அவருக்கு என்ன காலத்தை ஓட்டுவார், எப்படியாவது கூட்டணியை விட்டு விடாமல் தான் அடிப்பதில் அந்த தலைவர்களுக்கும் கொடுக்குறார், அந்த கட்சிக்கும் கொடுக்குறார். ஆகவே கூட்டணி என்பது இறுக்கமாக இருக்கிறது. மோடியின் பேரால் அவர்களுக்கு சொல்லுவதற்கான பேர் தான் மோடியை தவிர, மோடி இருக்கின்ற வரையிலும் நாங்கள் எப்படி ஸ்டாலினை விட முடியும்? மோடியை எதிர்ப்பதாக சொல்வது ஒன்று தான் ஸ்டாலினுடைய ஒரே தகுதி. வாஜ்பாய் அரசாங்கத்தில் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுது மோடி எதிர்ப்பு. மோடியை எதிர்க்கிறதாக சொன்னாலே 12% ஓட்டு போடுகிறான் சிறுபான்மை. இவர்கள் நமக்கு என்ன செய்து தந்தார்கள், பாராளுமன்றத்தில் என்ன நமக்காக பேசினார்கள், இது மக்களிடம் போய் ஏன் இந்த சிறுபான்மை மக்களுக்கு இத்தகைய துயரம் வர வேண்டும் என்று மக்களிடம் போய், பெரும்பான்மை மக்களிடம் போய் சிறுபான்மை மக்களுக்காக எடுத்து சொல்வதில்லை, எதுவும் செய்வதில்லை. சும்மா அப்படியே பேசிக்கொண்டு ஜாதியே அது இது என்று சொல்லிக்கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டு சுரண்டுவது ஒன்றுதான் கொள்கையாக உள்ள ஒரு இயக்கம் என்றைக்கு தொலையும் என்பதுதான் கேள்வி.